Hi friends, நம்ம லாஸ்ட் வீடியோவில் கெப்பாசிட்டன்ஸ்னுடைய கான்ஃபிகரேஷன்ஸ் தட் மீன்ஸ் சீரியல் அண்ட் பேரலில் இருக்கும்போது கெப்பாசிட்டர்னுடைய வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ அந்த வீடியோவை பாருங்கள், அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க. சரி, நம்ம சம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி சம் பேசிக் டேர்ம்ஸ் வந்து மேத்தமெட்டிக்கலாக தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகே, அதுவும் வெக்டர் ரேஞ்சில் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா? சரி, ஓகே. வெக்டரில் நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்கேலர்னா என்ன, வெக்டர்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். இதனால நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். ஸ்கேலர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்னுடைய மாஸ். ஓகேங்களா? ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த மார்க்கரே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மார்க்கரே மாஸ் இதுக்குன்னு ஒரு மாஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 20 கிராம் அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்கேலர் குவான்டிட்டியில் சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, இந்த 20 கிராம் இருக்கிற இந்த ஆப்ஜெக்டை நான் இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் அதாவது உங்களுக்கு நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இது ஏ பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட் பின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல நான் இந்த மார்க்கரை வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த மார்க்கரை வந்து டின்ற பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மார்க்கருக்குன்னு ஒரு மாஸ் இருக்கும். அந்த மாஸ் வந்து ஒரு 20 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது 20 கிராம் இருக்கக்கூடிய இந்த மாஸ் நான் கொடுக்குற ஃபோர்ஸ் மேலே சம் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுது. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் எதை நோக்கி போகுது அப்படின்னா பீன்ற பாயிண்ட் நோக்கி போகுது. ஓகேங்களா? டேரே சம் டைரக்ஷன். ஓகேங்களா? இதுக்குன்னு ஒரு டைரக்ஷன் இருக்கிறதுனால இதை வந்து வெக்டர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ ஸ்கேலர் அப்படின்றது ஒன்லி மேக்னிடியூடு. மேக்னிடியூட் வந்து ஸ்கேலர் ஃபார்முக்கு. ஸோ வெக்டர் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும், போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஓகேங்களா? ஸோ இதனால ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. இது ரொம்ப பேசிக். ஓகேங்களா? ஸ்கேலர்னா என்ன, வெக்டர்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஎம்எஃப்ல அதுவும் சம் சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வெக்டர் குவான்டிட்டிஸ் என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம யூஸ்வலாக எப்பயுமே வந்து நான் இது டெரிவேஷன் சால்வ் பண்ணும்போது கூலம்ஸ் ஃபோர்ஸாக இருக்கட்டும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியாக இருக்கட்டும், இல்லை டென்சிட்டியாக ஃப்ளக்ஸ் டென்சிட்டியாக கூட இருக்கட்டும், அது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் யூனிட் வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. இ வெக்டர் தான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா 1/4πε0 Q/r² இன்டூ ஆர் கேப் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ எதுக்காக இந்த ஆர் கேப்னா என்ன அப்படின்றத அந்த இதுலேயே சொல்லியிருப்பேன். ஆர் கேப் அப்படின்றது ஒன்றும் இல்லை, யூனிட் வெக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஆர் கேப் அப்படின்றது யூனிட் வெக்டர். ஓகேங்களா? எதுக்காக இந்த யூனிட் வெக்டர் ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து நம்ம நார்மல் மேத்தமெட்டிக்ஸ் சம் சால்வ் பண்ணுறது வச்சுக்கோங்களேன். இப்போ 5 × 1 அப்படின்னு என்ன சொன்னோம், 5, 2 × 1 2, 10 × 1 10. ஓகேங்களா? ஸோ 10 தான், பட் அதனோட 1 மல்டிபிள் பண்ணாலும் எனக்கு அதே ஆன்சர் தான் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் வெக்டர் ஃபார்மில் ஒரு டேர்மை யூனிட் வெக்டரோட நான் மல்டிபிள் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகும்னா அதே வேல்யூ தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ யூனிட் வெக்டர் அப்படின்றது இதுதான். யூனிட் வெக்டரை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், இங்கே ஆர் கேப்னு எடுத்திருக்கேன். ஸோ ஆர் கேப் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் டிவைடட் பை மாடுலேஷன் ஆஃப் ஆர் வெக்டர். ஓகேங்களா? ஆர் வெக்டர் அப்படின்றது இன் டர்ம்ஸ் ஆஃப் இப்போ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது இஜெட் ஆக்சிஸ் நான் எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய வெக்டர் குவான்டிட்டி ஐ வெக்டர், இதில் ஜே வெக்டர், இதில் கே வெக்டர். ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் ஏதோ ஒரு பாயிண்ட் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆர் வெக்டரை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் ஐ வெக்டர் ப்ளஸ் ஒய் ஜே வெக்டர் ப்ளஸ் இஜெட் கே வெக்டர். ஓகே, ஏன் வந்து நான் 3 டைமென்ஷனில் தட் மீன்ஸ் எக்ஸ் ஒய் இஜெட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்ததே தான், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இல்லை எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் ஜென்ரேட் ஆகுதுன்னா ஒரு பாயிண்ட் சார்ஜில் இருந்து அந்த பாயிண்ட் சார்ஜை சுற்றிலும் வால்யூமெட்ரிக்காக சுற்றிலுமே வந்து எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றது எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் மூவ்மெண்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னா 3 டைமென்ஷனில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் அண்ட் இஜெட்டில் எடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த எக்ஸ் ஒய் இஜெட்டுக்கெலாம் வந்து நம்ம ஒவ்வொரு வேல்யூ வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? அது இங்கே ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 3, 4, 5ன்னு ஒரு பாயிண்ட் நான் கன்சிடர் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இது எக்ஸ், இது ஒய், இது இஜெட். ஸோ 3i
வெக்டர் ப்ளஸ் 4j வெக்டர் ப்ளஸ் 5k வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து வெக்டர் ஓகேங்களா. ஒரு ஆர் வெக்டரை ஏதோ ஒரு வெக்டரை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அது ஒரு பாயிண்ட்டுக்கு இது வந்து பொசிஷன் வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதை பார்த்தது யூனிட் வெக்டர். நம்ம இப்போ சொல்கிறது ஆர் வெக்டர்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை வந்து பொசிஷன் வெக்டர்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வெக்டர்னுடைய நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இதை பற்றி பார்க்கலாம், ஆப்ரேஷன், ஒரு ஆப்ரேட்டரை பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா. டெல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லியிருக்கோம். டெல் ஆப்ரேட்டர்னா என்ன ஒன்றும் அது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம எங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டைவர்ஜென்ஸ் தியரம்ல நம்ம இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். தட் மீன்ஸ் டெல் டாட் இ வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஜென்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறது ஓகேங்களா. சரி, இப்போ டெல்லை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஸோ டெல் அப்படின்றது டோ பை டோ எக்ஸ் ஓகேங்களா. டோ அப்படின்றது பாசிட்டிவ், இங்கே டி பை டிஎக்ஸ் அப்படின்னா டிஃப்ரென்சியேஷன். இன்டகிரேஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்மாலர் பார்ட்லேருந்து பிக்கர் பார்ட்டுக்கு போகிறதுக்காக இன்டகிரேஷன் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரியே டிஃப்ரென்சியேஷன் எதுக்குன்னா எனக்கு ஒரு ஏரியா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ஸ்கொயர்னுடைய லென்த் அண்ட் பிரெத் வச்சு எனக்கு இந்த ஸ்கொயர்னுடைய ஏரியா தெரியும். ஓகே, டோட்டல் ஏரியா எனக்கு தெரியும். எனக்கு இந்த பார்ட்டில் இல்லாட்டி இந்த பார்ட்டில் ஒரு ஸ்மாலர் ஏரியா என்னவா இருக்கும், டிஎஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது டிஃப்ரென்சியேஷன். ஓகே, எனக்கு இந்த டிஎஸ் மட்டும் இருக்கு, டோட்டல் ஏரியா என்னவா இருக்கும் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இன்டகிரேஷன். டிஎஸ் டு எஸ் அப்படின்னா இன்டகிரல் ஓகேங்களா. சிம்பிள் வந்து எஸ் மாதிரி இருக்கு ஓகேங்களா. அதே மாதிரி எஸ் டு டிஎஸ் அப்படின்னா டிஃப்ரென்சியேஷன் ஓகேங்களா. இது டிஎஸ் அப்படின்னு சொல்றது டிஃப்ரென்சியேஷன். இந்த டிஎஸ்ஏ டோ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தோம்னா அது வந்து பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் சொல்லுவோம். ஸோ பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன், இன்டகிரேஷன் இது எல்லாமே வந்து நம்ம மேத்தமெட்டிக்ஸ், இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து நல்லா பார்த்துருந்த இதுதான். பட் இருந்தாலும் நம்ம இங்கே ஒரு இன்டர்வியூஷன் கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு எதனால அப்படின்றது புரியும், அதுக்காக சொல்லிடுறேன். ஓகே, ஸோ டெல் அப்படின்றத இப்படி சொல்லணும், ப்ளஸ் டோ பை இன்ட்டு ஜே வெக்டர் ப்ளஸ் டோ இசட் இன்ட்டு கே வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு டெல் ஆப்ரேட்டர் சொல்லுவாங்க ஓகேங்களா. இந்த டெல் ஆப்ரேட்டரை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா ஒரு டெல் ஆப்ரேட்டரோட ஓகேங்களா, ஒரு டெல் ஆப்ரேட்டரோட நான் ஒரு குவான்டிட்டியை மல்டிபிள் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்ற குவான்டிட்டியை மல்டிபிள் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்ற குவான்டிட்டி அதில் வந்து என்ன இருக்குன்னா, ஓகே, இந்த டெல் ஆப்ரேட்டரோட நான் ஏதோ ஒரு டேர்மை மல்டிபிள் பண்ணுறேன். ஓகே, ஏ அப்படின்ற ஒரு டேர்ம் எடுத்துக்கிறேன். அது எப்படி இருக்குதுன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 2xz இந்த மாதிரி ஏதோ ஒரு டேர்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த டேர்மோட நான் அந்த டெல் ஆப்ரேட்டரோட இந்த டேர்ம் நான் மல்டிபிள் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இது எனக்கு அந்த ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ டெல் ஏ அப்படின்னா சொல்லுங்களா, டெல் ஏ. ஸோ டோ பை டோ எக்ஸ், இங்கே ஐ வெக்டர் அப்படியே இருக்கும். சரி, முதல்ல எழுதிக்கலாம். ப்ளஸ் டோ பை டோ ஏ டோ ஒய் ஜே வெக்டர் ப்ளஸ் டோ பை டோ இசட் கே வெக்டர் இன்ட்டு இந்த ஏ அப்படின்றத எடுத்துக்கலாம் வச்சுக்கோங்களேன். இந்த ஏ வந்து எனக்கு எல்லாத்துக்குமே உள்ள போயிடும் தனித்தனியாக. டோ ஏ பை டோ எக்ஸ் இன்ட்டு ஐ வெக்டர். இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெக்டரில் தான் வரும், இது ஸ்கேலராக மாறாது ஓகேங்களா. இங்கே டாட் ப்ராடக்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஸ்கேலர். ப்ளஸ் டோ ஏ பை டோ ஒய் இன்ட்டு ஜே வெக்டர் ப்ளஸ் டோ பை டோ இசட் டோ ஏ பை டோ இசட் இன்ட்டு கே வெக்டர். இது டெல் ஏ. டெல் இன்ட்டு ஏவை என்னன்னு சொல்லலாம். ஸோ டெல் இன்ட்டு ஏவை பார்த்தீங்கன்னா கிராடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கிராடியன்ட் ஆர் கிராட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா. கிராட் ஜிஏஆர்இ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகே. இது வந்து டெல் ஏ. நம்ம ஒரு டேர்ம் எடுத்து இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு டேர்ம் கொடுத்துட்டு அதனுடைய டெல் ஏ என்ன, இல்லை ஏதோ எக்ஸ்ன்னு கொடுத்து டெல் எக்ஸ் என்ன, இல்லை இசட் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு இந்த வேல்யூ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ, அந்த இன்டர்ம்ஸ் ஆஃப் ஏக்கு பதிலாக என்னன்னா நமக்கு மாற்றி கொடுக்கலாம். ஸோ அதை வச்சு நம்ம மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் வரும். ஸோ அதை நம்ம பார்க்குறது தான் இந்த டெல் இன்ட்டு ஏ. அதுக்கு பேர் கிராடியன்ட் கிராட் ஜிஆர் ஓகேங்களா. அடுத்தது டெல் டாட்
ஏ வெக்டர். ஸோ டெல் டாட் ஏ வெக்டர் அப்படின்றத ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து டைவர்ஜென்ஸ் தேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதை நான் எழுதிக்கிறேன். டெல் டாட் ஏ வெக்டர்ன்றத டைவர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லி இதுவும் வெக்டர் தான் ஓகேங்களா. டெல் அப்படின்றது டெல் வெக்டர் தான், பிகாஸ் அதுவும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஐஜேகே வெக்டர்ல தான் இருக்குது, அதுவும் வெக்டர் தான். ஸோ டைவர்ஜென்ஸ் மாத்திரப்ப டெல் வெக்டர் போட்டிருக்கேன். டெல் வெக்டர் டெல் ஆப்ரேட்டர்னால அது வெக்டர் போட்டாலும் போடாட்டியும் அது வெக்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் வெக்டர் ஓகேங்களா. டைவர்ஜென்ஸ் ஓகேங்களா. ஓகே, டெல் டாட் ஏ வெக்டர்ன்றது டைவர்ஜென்ஸ். அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? ஸோ டெல் அப்படின்றது டோ பை டோ எக்ஸ் ஐ வெக்டர் ப்ளஸ் டோ பை டோ ஒய் ஜே வெக்டர் ப்ளஸ் டோ பை டோ இசட் கே வெக்டருங்களா. ஓகே, ஸோ இப்போ இந்த ஏ அப்படின்றத நான் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணிடுறோம். ஏன்றதை நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு ஓகேங்களா ஏ எக்ஸ் இன்ட்டு ஐ வெக்டர் plus ay into j vector plus az into k vector ஓகேங்களா. ஸோ அப்படி நான் பண்ணுறப்ப எனக்கு இங்கே என்ன வரும் அப்படின்னா, ஸோ அந்த வேல்யூவை ஐ வெக்டர் ப்ளஸ் டோ பை டோ பை இன்ட்டு ஜே வெக்டர் ப்ளஸ் டோ பை டோ இசட் இன்ட்டு கே வெக்டர் ஆகுங்களா. ஸோ இது டாட் ப்ராடக்ட் ஆஃப் நாங்கள் எடுத்திருக்க ax i வெக்டர் plus ay j வெக்டர் plus az k வெக்டர். டாட் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், சேம் வெக்டரை நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணால் 1. தட் மீன்ஸ் 1 into 1 1 சொல்கிறோம் பார்த்தீங்களா. நம்ம மேத்தமெட்டிக்கல் சால்வ் பண்ணுறப்ப 1 into 1 1 அந்த மாதிரி சேம் வெக்டரை நம்ம மல்டிபிள் பண்ணுறப்போ எனக்கு 1 வரும். ஓகேங்களா. வெக்டரில் i into i டாட் ப்ராடக்ட் ஆஃப் i இல்லை j டாட் ப்ராடக்ட் ஆஃப் n மாதிரி இருக்குன்னா அதுவும் வேல்யூ 1. ஸோ அதனால தான் டாட் ப்ராடக்டோடைய அவுட்புட் ஃபார்ம் வந்து ஸ்கேலர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா. நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர், இதுதான் வந்து நம்ம ஜென்ரலாக யூனிவர்ஸ்லாம் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறது இது ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதை ஏபி காஸ் தீட்டான்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ எனக்கு எப்போ இந்த டாட் ப்ராடக்ட் மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி இருந்துச்சுன்னா எனக்கு டாட் ப்ராடக்ட் மேக்ஸிமம் இருக்கும். ஏன் அப்படின்னா cos 0 தீட்டா இஸ் இண்டிகேட் தி தீட்டா ஆங்கிள் ஆஃப் தி ஆங்கிள் பிட்வீன் தி ஏ அண்ட் பி. ஏக்கும் பிக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான். அது 0வா இருந்துச்சு அப்படின்னா தான் எனக்கு இங்கே மேக்ஸிமம் ஆஃப் அதாவது cos 0 டிகிரி 1 ஆகும். அப்போ எனக்கு ஏபின்னு ஆகிடும். ஓகேங்களா. அதுவே எனக்கு 90 டிகிரின்னு போயிடுச்சுன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக டோட்டலாக கேன்சல் ஆகிட்டு 0 ஆகிடும். இதை நம்ம டெரிவேஷன் போடுறப்ப பார்த்துருக்கோம். ஓகேங்களா. அந்த ஏரியாவும் எலக்ட்ரிக் ஃபீல்டு பர்பண்டிகுலராக இருந்தப்போ அந்த இடத்துல நம்ம 0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ அதுதான் அந்த டைம் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த வெக்டர் ஃபீல்டில் இது ஒரு டைம். ஓகேங்களா. இது டைவர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ இதை எப்படி பண்ணலாம்? அந்த ஐ டாட் ஐ அப்படின்றது 1 சொல்லியிருக்க முடியுங்களா. அதனால இங்கே இது எப்படி வரும் அப்படின்னா del dot a vector is equal to dou ax divided by dou x plus dou ay divided by dou y plus dou az divided by dou z. இது வந்து என்னன்னா டைவர்ஜென்ஸ். அதே மாதிரி இன்னொரு டேர்ம் நமக்கு இருக்கு del cross a vector. del cross a vector அப்படின்னா என்ன பிரச்சனை ரெஃபர் சொல்லிக்கலாம். del cross a vector வந்து curl அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. cu ஆர் curl அப்படின்னு சொல்லுவோம். இந்த del cross a vector எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னா எனக்கு del அப்படின்ற ஆபரேட்டருடைய வெக்டர் என்ன? del உடைய ஆபரேட்டர் வெக்டர் i ஃபார் x க்கு. ஸோ அது அதே மாதிரி இதுக்கும் i தான். ஸோ இதுவும் i ரெண்டுமே ijk இருந்தால் தான் நான் வந்து டாட் ப்ராடக்டோ கிராஸ் ப்ராடக்டோ மல்டிபிள் அடிஷனோ சப்ராக்ஷனோ நல்லா பண்ண முடியும். இது ஐன்னு இருந்துட்டு இந்த இடத்துல வந்து எக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து என்னால் அடிஷனோ சப்ராக்ஷனோ பண்ண முடியாது. ஓகேங்களா. அதை ஒன்று நீங்கள் சொல்லிட்டேன். ஸோ சேம் இதுதான், சேம் ஐஐ அப்படி ஐஐ இல்லை ஜேஜே இல்லை கேகே அந்த மாதிரி இருக்கிற சிமிலரை தான் நம்ம மல்டிபிள் அடிஷன் சப்ராக்ஷன் பண்ண முடியும். மல்டிபிள் மீன்ஸ் டாட் ப்ராடக்ட் அண்ட் கிராஸ் ப்ராடக்ட். ஸோ ஓகே, ஐ வெக்டர் ஜே வெக்டர் கே வெக்டர்னா ஓகே. இப்போ எனக்கு இந்த நெக்ஸ்ட் ரோல நான் என்ன எழுதணும்னா ரோன் டேர்ம்னு உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் ரோல நான் என்ன எழுதணும்னா ஐ வெக்டர் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இதனுடைய டேர்ம்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது டெல் ஆப்ரேட்டர். டெல்லில் டோ பை டோ ஏ டோ பை டோ ஒய் டோ பை டோ இசட். அதே மாதிரி இங்கே ஏஎக்ஸ் ஏஒய் ஏஇசட். இதுதான் வந்து
கேர்ளோடைய ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ எப்பயுமே எனக்கு கேர்ளோடைய அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் வெக்டர். ஏன் வெக்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஏ வெக்டர் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் டி வெக்டர் சைன் தீட்டா. ஓகேங்களா? ஸோ இந்த ஏ வெக்டர் டி வெக்டர் நம்ம மாடுலேஷன் போட்டுக்கலாம். தட் மீன்ஸ் இப்படி கூட போட்டுக்கலாம். மாடுலேஷன் சேர்த்து மாடுலேஷன் சொல்லியிருக்கு ரைட் அப்படின்னு கூட நம்ம போட்டுக்கலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. பிகாஸ் மாடுலேஷன் மீன்ஸ் அதுலேருந்து வெளியில் வந்து பாசிட்டிவாக இருக்கும். அதுதான் மாடுலேஷன் ஆப்ஷன். இப்போ சைன் தீட்டா. ஸோ இப்போ சைன் தீட்டா அப்படின்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்றது நமக்கு தெரியும். இந்த ஃபார்ம் ஆஃப் வெக்டர் தான் வருது. ஸோ நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணுறப்ப என்ன ஆச்சுன்னா ஏபி காஸ் தீட்டா ஆயிடுச்சு. இங்கே ஆனால் இந்த வெக்டர் போகல. ஓகேங்களா? ஏ வெக்டர் பி வெக்டர் சைன் தீட்டா இருந்தார். இப்போ எனக்கு தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி அப்படின்னா என்ன அப்படின்னா தீட்டா 0ன்றப்ப எனக்கு என்ன ஆகிடும்? டோட்டலாக வெக்டர் டேர்ம் இருந்தாலும் இல்லாட்டியும் சைன் 0ன்றதுனால எனக்கு இந்த கிராஸ் ப்ராடக்ட் 0 ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அந்த டேர்மை என்னன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேத்தமெட்டிக்கலாக இப்போ நான் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். கேர்ள் அப்படின்றப்ப டெல்டா ஏ வெக்டர் எனக்கு 0 ஆகுது. அந்த டேர்மை நான் என்னன்னு சொல்லணும்னா இர்ரோட்டேஷனல். பிகாஸ் எனக்கு இங்கே ஆங்கிள் வந்து 0 டிகிரி. ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி 0 டிகிரின்னு இருந்துச்சுன்னா சைன் 0 ஆகிடுங்களா? சைன் 0 என்ன ஆகிடும்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோர்ஸே அங்கே நடக்கலை. ஸோ அதனால் இங்கே 0ன்னு வராத இர்ரோட்டேஷனல் அப்படின்னு சொல்லிட்டு இர்ரோட்டேஷனல் வெக்டர்னுக்கு மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி இன்னொன்று டைவர்ஜென்ஸ் ஆஃப் தி கேர்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா 0 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? டைவர்ஜென்ஸ் ஆஃப் தி எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா டெல் வெக்டர் டாட் டெல் கிராஸ் ஏ வெக்டர் இப்படி இருந்துச்சுன்னா இது 0. எப்படி நம்ம கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா ஏ வெக்டருக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க. எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இஜெட் 10 கொடுத்துருவாங்க. இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு டென் ஏஎக்ஸ் ஏஒய் இஜெட் ஏதோ ஒரு 10 கொடுத்துருவாங்க. அது இந்த மாதிரி கொடுத்துட்டு அந்த அவுட்புட் என்னன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? பட் நமக்கு லா என்னன்னா டைவர்ஜென்ஸ் ஆஃப் தி கர்வ் இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து என்னோட லா. ஸோ இது ரெண்டும் வந்து கொஞ்சம் முக்கியமான டேர்ம்ஸ். இதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட்டில் நம்மளுடைய டிஆர்பி டிஎன்பிசிக்குள்ள கேட்டில் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, இந்த வெக்டர் ஃபார்ம் பேஸ் பண்ணி எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம்.